தினமும் காலையில் சாயந்தரம் பலகாரத்துக்கு என்ன தொட்டுக்க வைக்கிறது அப்படிங்கிறதே பெரிய குழப்பமாக இருக்குது. என்ன தொட்டுக்க வச்சா பிடிக்கும், என்ன மாதிரி சுவையில் நம்ம அரைக்கலாம், விதவிதமாக செய்யணும் அப்படின்னு நிறைய ஆர்வம் கொண்ட பெண்களுக்கு இந்த வீடியோ ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவில் 3 வகை துவையலும் 4வது வகை துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்களே சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு துவையலும் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை முதல்ல தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. முதல்ல நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த பூண்டு சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2-3 முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப்பு பூண்டு உரித்தது கிடச்சிருக்கு. அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூண்டு நிதானமான தீயில் ஒரு மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை பூண்டினுடைய வாசம் இருக்காது. சிலருக்கெல்லாம் பச்சை பூண்டினுடைய வாடை பிடிக்காது இல்லையா, அதனால் நிதானமான தீயில் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வறுத்துட்டோன்னா துவையல் ரொம்ப இனிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். 4-5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த 2 தக்காளி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான உப்பும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வெந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆற விட்டுருங்க. கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாலும் நல்ல மணமாக இருக்கும். நான் கருவேப்பிலை இப்போ என்கிட்ட இல்லைங்கிறதுனால சேர்க்கலை. நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பூண்டு தக்காளி சேர்க்கறதுனால சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து ஜென்ரலாக செய்வோம். இப்போ பூண்டு தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கோம். இந்த வித்தியாசமான துவையல் தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. பொதுவாக நம்ம பூண்டு அதிகம் உட்கொள்கிறதில்ல. இந்த மாதிரி தொகையெல்லாம் செய்யும்போது அந்த பூண்டு சேர்த்ததே தெரியாது. அதனால் நிறைய தொகையல் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சுவை கூட்டும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கடுகு பெருங்காயம் தாளித்து நம்ம இப்போ திரும்ப அதை சேர்க்க போகிறோம். தொகையில் பெருங்காயம் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைனா சின்னதாக கட்டி பெருங்காயம் சேர்த்து அதில் பொரிய விட்டுடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க துவையலை அதில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது நம்ம முதல்ல சேர்த்த எண்ணெய், இப்போ சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே அப்படியே ஓரத்தில் விட ஆரம்பிக்கும். கருவேப்பிலை தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல வாசமாக இருக்கும். சேர்த்து இது நல்லா சுண்டி வந்ததுனால இந்த தொகையல் 2 நாளைக்கு கெடவும் செய்யாது. இப்போ துவையல் ரெடியாகிடுச்சு. நீங்கள் கம்பு தோசை, ராகி தோசை, அரிசி மா தோசை, இட்லி மா தோசை, எந்த தோசையில் வேணாலும், நீர் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த தோசைக்கு வேணாலும் இந்த தொகையில் வச்சு பரிமாறலாம். ரொம்ப சுவையான பூண்டு சட்னி ரெடியாகிடுச்சு. இந்த சட்னி 2-3 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். சுவையான ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்ல பூண்டு சட்னி ரெடியாகிடுச்சு. மொறு தோசையோட இந்த பூண்டு சட்னியை சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையை ரசிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது 3ஐயும் சேர்த்து விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் செவந்து வரணும். நல்லா செவந்து வர சமயத்தில் நம்ம துவையலுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 வரமிளகா அளவு சேர்த்துருக்கேன். வரமிளகா சேர்த்து அதையும் பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் எப்பயுமே துவையலுக்கு சேர்த்துக்கோங்க. ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய பெருங்காயம் எல்லா துவையலையும் சேர்த்து விடுங்க. ரொம்ப நல்லது. மணமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட், ஒரு பெரிய கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். கேரட் அப்படியே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி சுருங்கி வர சமயத்தில் இந்த துவையலுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி, கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த இடத்துல சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து வெந்து வரும்போது இந்த துவையலுக்கு தேவையான உப்பு, ஒரு சின்ன குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆற விட்டுருங்க.
இந்த கேரட் தக்காளி இதில் நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். நல்லா ஸ்மூத்தாகவும் அரைக்க வரும். கேரட் சேர்த்ததே தெரியாது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கங்க. இந்த கேரட் துவையலுக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். நம்ம கேரட் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு இந்த துவையல் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு சுவையான இந்த கேரட் சட்னியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு கேரட் சட்னி. இது கேரட் சேர்த்ததே தெரியாதுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்கிறதுனால இந்த மாதிரி துவையல் செஞ்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு துவையலாக இருக்கும். வித்தியாசமான துவையலாகவும் இருக்கும். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற டைமில் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது காய்கறி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். துவையலும் ரொம்ப சுவையாக இருக்கும். கேரட் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு ரொம்ப சுவையான கேரட் சட்னி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கும் ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. சமையல் எண்ணெயே பயன்படுத்திக்கலாம், நல்லெண்ணெய் வேணாலும் பயன்படுத்தலாம். நான் சமையல் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். இது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. அதே மாதிரி நம்ம கேரட் சட்னிக்கு வரமிளகா சேர்த்தோம். இந்த சட்னிக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, நல்லா பச்சையாக கிடைக்கும் சட்னி. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு கடலைப்பருப்பு தேவையில்லை, கடுகு, உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பச்சையாக வேணும் அப்படிங்கிறதுனால பச்சையாக உள்ள பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம். கேரட் சட்னிக்கு கருவேப்பிலை கம்மியாக பயன்படுத்தலாம், இதுக்கு கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தலாம். காரத்துக்கு தகுந்த 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு வதக்கிடுங்க. மல்லித்தலை வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கி வந்துடணும், அப்போ தான் அந்த பச்சை வாடை இருக்காது. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே வதங்கிடட்டும். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இந்த துவையலுக்கு தேவையான கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து நல்லா வெந்துடட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப்பு மல்லித்தலை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மல்லித்தலையும் சேர்த்துட்டு துவையலுக்கு தேவையான புளி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மல்லித்தலை சேர்க்குற டைமில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். தலையை சேர்த்து வதக்க வேண்டாம், அது நிறமும் மாறிடும், வாசமும் மாறிடும். பச்சையாக அந்த மல்லியினுடைய வாடையில் சாப்பிடும்போது ரொம்ப சுவை நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக துவையல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா பச்சை பசேர்னு நல்ல மணமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மல்லியினுடைய முழுமையான குணங்கள் நமக்கு கிடைக்கும். ரொம்ப வேக விடாமல் அப்படியே அரைக்கிறதுனால இதனுடைய முழு குணங்களும் நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மல்லி சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வேணும்னா ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா ஒரு கைப்பிடி தேங்காயும் சேர்த்து அரைச்சிடலாம். அட்டகாசமான கேரட் சட்னி, மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 சட்னியும் வச்சு நான் அந்த நேஷனல் டேக்கு தோசை பண்ணி அதில் ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக ஃப்ளாக் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு துவையலுக்கான மூலப்பொருட்களை நான் கொடுத்துருக்கேன். பீட்ரூட், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு, புளி. இந்த பொருட்களை வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தாளிச்சிட்டு செய்யணுமா, செஞ்சுட்டு தாளிக்கணுமா, இல்லை இதை இன்னும் வித்தியாசமாக இந்த பொருட்களை வச்சு செய்யலாமா அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பொருட்களை வச்சு அட்டகாசமாக பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக போடுறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருந்த 4 வகை சட்னியுமே கம்பு தோசை, ராகி தோசை, கம்பு இட்லி, ராகி இட்லி, நார்மல் இட்லி, தெனை இட்லி எது கூட வேணாலும் பரிமாறலாம். தெனை இட்லி நான் இப்போ பண்ணியிருக்கேன். அட்டகாசமாக ரொம்ப சாஃப்டாக குட்டி இட்லி பண்ணியிருக்கேன், பெரிய இட்லியும் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த சட்னியை வச்சு பரிமாற போகிறேன். நீங்களும் இந்த 4 வகை சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.